த லாஸ்ட் டே ஆஃப் துபாய் டுடே. நாளைக்கு வந்துட்டு நான் கிளம்புறேன். ஸோ ஷாப்பிங் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கொடுக்கணும்ல. ஸோ நான் எந்த ப்ளேஸ் வந்துட்டு அல்ட்ரிகா. அங்கே வந்துட்டு அல்ட்ரிகா ஹயட் ஆப்போசிட்டில் இருக்க 1229 அப்படிங்கிற ஒரு ஷாப் தான் ஷாப்பிங் போயிருந்தேன். ஆக்சுவலி அங்கே வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சீப்பாக இருந்தது. சீரியஸ்லி நான் இவ்வளோ சீப்பாலாம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. சாக்லேட்ஸ் நிறைய சீப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட ஊரில் வந்துட்டு இந்த சாக்லேட்ஸ்லாம் ரொம்பவே அதிகமான விலையில் விற்கிறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசித்தேன். பிகாஸ் நான் வந்துட்டு ஏடியிலேருந்துட்டு ஐஎன்ஆர் கன்வெர்ட் பண்ணி தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். நம்ம வடிவேல் காமெடியில் சொல்கிற மாதிரி துபாய் ரோட் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லணும், லாஸ்ட் இயர் இதே டைமில் என்னடா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அழுத்திட்டு இருந்தவ தான் நான். ஆனால் எந்த ஒரு கஷ்டமும் சோகமும் எப்போவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே மாறிட்டே இருக்கும். உங்கள் லைஃப்பில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் அதெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு இருக்க லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க.